வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா பார்பிக்யூ கிரில் சிக்கன். நிறைய பேர் நல்லா விரும்பி சாப்பிட்ற இந்த ரெசிபி, அதாவது பார்பிக்யூ கிரில் சிக்கன் வீட்டில் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நார்மலாக என்ன பண்ணுவீங்க, குழம்பு பண்ணியிருப்பீங்க, மசாலா பண்ணியிருப்பீங்க, இல்லை கிரில் சிக்கன் பண்ணியிருப்பீங்க. அந்த கிரில் சிக்கனை இந்த பார்பிக்யூ சாஸ் போட்டு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன். இதோட மட்டன் சுக்கா, இந்த மட்டன் சுக்காவுக்கு தனியாக ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இந்த பவுடரை தனியாக காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சோம்பெல்லாம் வறுத்து அதுக்கப்புறம் அந்த பவுடரை வச்சு இந்த மட்டன் சுக்கா எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? பார்பிக்யூ கிரில் சிக்கன் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, பார்பிக்யூ சாஸ் 8லேருந்து 10 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி பொடிசா நறுக்கியது தேவையான அளவு, உப்பு 2 டேஸ்ட், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஃபியூ ட்ராப்ஸ். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போது மேரினேஷன். அதுக்கு முன்னாடி இந்த சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். சிக்கனை க்ளீன் பண்ணுறதுனா மேலே இருக்க ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு சைடில் இருக்க கொழுப்பு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பார்பிக்யூ சிக்கன் பண்ணும்போது பர்டிகுலராக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிரெஸ்ட் பகுதி யூஸ் பண்ண வேண்டாம். தை லெக் யூஸ் பண்ணால் உங்களுக்கு குக் பண்ணி முடித்த பிறகு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த தை லெக்கில் இந்த மாதிரி சின்னதாக ஸ்லைஸ் போடுங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போடுறீங்கன்னா, அதாவது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போடணும்னா இந்த மாதிரி கட் பண்ண முடியதில்லை. கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணும்போது சாஸ்லாம் போட்டு மேரினேட் பண்ணி நீங்கள் குக் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த தை லெக்லலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் உப்பு லெமன் ஜூஸ் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி உப்பு லெமன் ஜூஸ் போட்டு மேரினேட் பண்ணுறதுன்னா காரணம் இருக்குது. சிக்கன் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சால்ட் உப்பு போட்டு நல்லா ரப் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது குக் பண்ணி முடித்த பிறகு ஜூஸியாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இது ஒரு சின்ன டிப்ஸு. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் கார்லிக் போட்டிருக்கோம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த பூண்டோட ஆயில் யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த கார்லிக் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கார்லிக் பதில் வேறு எதுனா ஃப்ளேவர் என்ன யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா ஃப்ரெஷ் பேசில் யூஸ் பண்ணலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் இந்த பார்பிக்யூ சாஸ்க்கு ஃப்ரெஷ் பேசில் சூட்டபுளாக இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார்லிக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன் கையில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ சாஸ் யூஸ் பண்ண போகிறோம். பார்பிக்யூ சாஸ் நீங்கள் வீட்டிலே பண்ணலாம், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரெடிமேட் பார்பிக்யூ சாஸ் இதில் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு பார்பிக்யூ சாஸ் போட்ட பிறகு கொஞ்சம் பட்டர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கோம். இந்த இடத்துல கொத்தமல்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, பார்ஸ்லி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பார்ஸ்லி இருக்காது, அதனால் கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல மேரினேஷன் பண்ணி முடித்த பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் விடணும். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சாஸ் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். நீங்கள் எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும், அதாவது கிரில் பண்ணி பண்ணுற எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஊற விட்டுருக்கணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க ரோஸ்டிங் ட்ரே இருக்குல்ல, அந்த ட்ரேயில் 1 by 1 ப்ளேஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ப்ரீ ஹீட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைமர் 5 நிமிஷம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் 175 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து பேக் ஏர் ஃப்ரை இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை உள்ளே வைங்க. உள்ளே வச்ச பிறகு திருப்பியும் டைமர் செட் பண்ணுறோம். அதாவது இந்த சிக்கன் குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக 40 நிமிஷம் வச்சுருக்கேன்.
டெம்பரேச்சர் சேம் டெம்பரேச்சர் 175 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கோம். அடுத்தது ஃபங்க்ஷன், அதாவது பேக் ஏர் ஃப்ரையில் செட் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா டோஸ்ட் டார்க்னஸ் இருக்குது. லைட் மீடியம் டார்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லைட்டான கலர் வேணும்னா நீங்கள் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை ஒரு மீடியமான கலர் வேணும், இல்லை டார்க்காக வேணுச்சுன்னா நீங்கள் டார்க்கில் வச்சுன்னா அந்த ப்ரிப்பரேஷன் குக் பண்ணி முடிச்ச பிறகு நல்ல டார்க்கான ஒரு கலர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் 40 நிமிஷம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ரெடியாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த சிக்கனை அப்படியே நீங்கள் எடுத்து மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான பார்பிக்யூ கிரில் சிக்கன் ரெடி. இதோட மட்டன் சுக்கா. மட்டன் சுக்காக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 20 நம்பர், தக்காளி மீடியம் சைஸ் 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 12 to 15 நம்பர், முழு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, முழு கரம் மசாலா தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த மட்டன் சுக்காவுக்கு தேவையான பொருட்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் எப்போவுமே மட்டன் சுக்கா, மட்டன் பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா வித் போனோட யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் போனில் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் போன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா வேக வைக்க போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த போரோசல் குக்கரில் இந்த மட்டன் போட்டுறோம். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியாத்தூள் எல்லாம் போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல எந்த அளவுக்கு நான் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி 3/4 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் போட்டிருக்கேன். மீதி எல்லாமே கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் உப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது 1/2 உப்பு போட்டால் மட்டுமே போதும், அதிகமான உப்பு வேண்டாம். சரிங்களா? இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்கிறோம். வேக வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக 4 to 5 விசில் வேணும், மீடியமான ஃப்ளேமில் வச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4 விசில் அப்படின்னா 5 விசில் விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஓவராக குக் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகுனா மேஷ் ஆகிடும். இதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதாவது மட்டன் சுக்காவுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர், தனியாத்தூள் இல்லாமல் தனியாக இந்த மட்டன் சுக்காவுக்கு மசாலா போட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நம்மக்கிட்ட இருக்க இந்த முழு தனியாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் மிளகு. தனியாக கொஞ்சம் கூட இருக்கும், மிளகு கம்மியாக இருக்கும். சரிங்களா? இதுவே பெப்பர் ஃப்ரைனா மிளகு அதிகமாக இருக்கும். சுக்கானால நம்ம மிளகு கம்மியாக போடுறோம். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. 12 to 15 நம்பர் காஞ்ச மிளகா சொல்லியிருக்கேன். அதில் 12 நம்பர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, சோம்பு, சீரகம் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம், நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிக்கிறோம். எப்போவுமே நீங்கள் வீட்டில் மசாலா வறுக்கிறீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம் வறுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா வாசனையாக வரும். அதே டைமில் இன்கேஸ் மீண்டாக கூட ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வைக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு அந்த வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிக்க போகிறோம். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டினா, கொஞ்சம் குறைக்கணும். க்ளோஸ் டு 90% அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடரை அரைச்சி போட்டிங்கன்னா நீங்கள் மற்ற பவுடருக்கும் இந்த பவுடருக்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் அந்த தனியா, மிளகு, காஞ்ச மிளகுலாம் கொஞ்சம் அப்படியே தெரியணும். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த போரோசல் குக்கரில் மட்டன் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருந்துருக்கணும். மட்டன் எப்போவுமே இந்த மாதிரி ரெசிபி, அதுவும் பர்டிகுலர் ட்ரை ரெசிபி பண்ணும்போது மேலே பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அந்த டைமில் மட்டன் ஓவராக வெந்துருச்சுன்னா கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணும்போது மசிஞ்சு போயிடும். அப்படி இருந்தால் மட்டன் சுக்கா சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. இதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு சோம்பு,
சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன், ரொம்ப பொடிசாக கட் பண்ணல. இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இந்த வெங்காயம் அதிகமாக வதங்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுக்கா ரெசிபி பொறுத்த வரைக்கும் வந்து வெங்காயம் முழுசாக தெரியணும், ரெசிபி முடிஞ்ச பிறகு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கியாச்சா? இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இப்போ இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளிலாம் முழுசாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்ச அந்த மட்டனை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அதே டைமில் இந்த மட்டன் ஸ்டாக் வாட்டர் எல்லாத்தையும் ஊற்றக்கூடாது, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணியை வந்து தேவையான அளவுக்கு மட்டுமே ஊற்றணும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் குக் பண்ணால் உங்களுக்கு டெக்ஸ்சர் மாறிடும். அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றி கரெக்டாக குக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரதில்ல வெங்காயம், தக்காளி, மட்டன், அப்புறம் அந்த ஸ்டாக் வாட்டரோட. இதுக்கப்புறம் மீதி உள்ள தனியா பவுடர், சில்லி பவுடர் இந்த இடத்துல போட்டுரும். போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. இதுக்கப்புறம் மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த மட்டன் சுக்காக்கு ரெடி பண்ண அந்த பவுடர் மசாலா போட போகிறோம். இந்த பவுடர் மசாலா எவ்வளோ போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அந்த டைமில் இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். மீதி பவுடரை ஒரு டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போலாம் மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா பண்ணலாம் அந்த டைமில் இந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணலாம். இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னா அதிகபட்சம் 1 நிமிஷம் குக் பண்ணால் மட்டுமே போதும். ஏன் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வறுத்த பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு தரமான மட்டன் சுக்கா ரெடி. கண்டிப்பாக அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போவுமே வந்து கடையில் போய் சாப்பிடும்போது மட்டன் சுக்கா சூப்பராக இருக்குது, அதே மட்டன் சுக்கா நம்ம வீட்டில் பண்ணும்போது ட்ரையாக வர மாட்டுது, நம்மளுக்கு வேறு மாதிரி மசாலா டேஸ்ட்டாக இருக்குது சொல்லுவாங்கள்ல. ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போது எல்லோரும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவீங்க. நல்லா காரசாரமாக ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆச்சு.